என்ன செய்ய போறோம் நம்ம? கிரேவி, சிக்கன் கிரேவி. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் என்ன போட்டீங்க? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடல. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வதக்கும் வதக்கும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறாங்க. போட்டாச்சு. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்க 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 வதக்கு. என்ன இறக்க போறீங்க? தக்காளி. தக்காளி உள்ள இறக்கியாச்சா? தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப லைட்டா சால்ட் போட்டுக்கிறாங்க, தேவையான அளவுக்கு சால்ட். மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு போட்டீங்க. அடியில தேனான் தேனான். இப்ப வந்து சிக்கன் இறக்க போறாங்க. இறக்குங்கள். சிக்கன் போட்டாச்சு. விட்டா அதுல இருந்த தண்ணி வேற டம்மல் டம்மல் போடுறான். ஈரல் போட்டாச்சு. இப்ப சிக்கன் வந்து தண்ணி வரும் தானே? லோ ஃபிளேமா ஹை ஃபிளேமா? லோ ஃபிளேம், மீடியம் ஃபிளேம், நார்மல் ஃபிளேம். இருக்கான் இருக்கான். நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வானல் ஒரு பக்கமா போதா? மசாலா என்னென்ன மசாலா போட போறீங்க? கரம் மசாலா கொஞ்சம் போட்டாச்சு. சிக்கன் மசாலா ஃப்ரேம் விட்டு வெளில போறீங்க மேம். சிக்கன் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளவு போடுறீங்க? பாதி. ஓகே, பாதி. குழம்பு தூளா? இருங்க தேடி தரேன். குழம்பு தூள் மாம்ஸ் மேஜிக் கொஞ்சமா போடுறோம். அவ்வளவுதான். இப்ப கிண்டிட்டு மூடி வச்சிருந்தோமா? மசாலாவும் அதுவும் நல்லா கலக்கணும். மறுபடியும் 2 minutes. மறுபடியும் 2 minutes. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஊத்தணுமா?
ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டாங்க. பாருங்க பாருங்க, குழம்பு கொதிக்குது, சாரி கிரேவி கொதிக்குது. உப்பு இல்லையாங்க, உப்பு போட போறாங்க கொஞ்சம். டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் 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 மிக்ஸ். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சூப்புல தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? தெரியும், எனக்குலாம் தெரியாது. கரெக்டா இருக்கும். மூடி வச்சிடலாமா? 8 நிமிஷம் வேக வச்சா நம்மளோட கிரேவி. என்னென்ன போட்டீங்க? எண்ணெய், பட்டை கிராம்பு, ஏலக்காய், இது எலும்பு, சோம்பு, ஏலை. எவ்வளோ பெரிய ஏலை! இது பொன்னிறமா இருக்கு. பொன்னிறமா கோல்டன் கலர் ஆகுற வரையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கணுமா? இல்ல எனக்கு புரியுங்க. மதக்கோக்குல லைட்டா உப்பு, லைட்டா போட்டிருக்கேன் நம்ம. ஓகே, பெரிய அடுப்புக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு மோனல். நெக்ஸ்ட் என்ன போட்டீங்க? எல்லாம் ஃப்ரேம் அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல தான் காட்டுறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஜூம்ல வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு வாசனை போற எந்த பக்கம் போகுது? எந்த பக்கம் இஞ்சி பூண்டு பிரியாணியோட முக்கியமான மெத்தட். அப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். நீங்க நிறைய போடணுமா, கொஞ்சமா போடணுமா, அளவா போடணுமா? அளவா போடணுமா? என்ன அளவு? அளவு உங்களுக்கு தெரியாது. 2 டீஸ்பூன். இஞ்சி எத்தனை போடணும்? இஞ்சி தான் அதிகமா போடணும், பூண்டு கம்மி பண்ணி 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி தான் அதிகமா இருக்கணுமா, பூண்டு தான் கம்மியா இருக்கணுமா? அடி பிடிக்கும் கொஞ்சம். இது அடி பிடிக்கும். நல்லா நீங்க வந்துட்டு கரெக்டிட்டே இருக்கணும். இதுவரை யாருமே சொல்லவே மாட்டாங்க எவ்வளவு தேவையான அளவு தெரியாது. அந்த தேவையான அளவே உங்களுக்கு தெரியாது. சமைக்கிறவங்களுக்கு தேவையான அளவு இது ஃபுல்லா கொட்டிட்டு என்ன பண்ணுவீங்க? இதுதான் என்னோட தேவையான அளவு. ஒரே ஒரு பச்சை மிளகாய். காரம் அதிகமா வேணுமா? காரம் அதிகமா வேணா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், இந்த இஷ்டம். தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளி கொட்டிக்கலாம்.
எத்தனை தக்காளி எத்தனை வெங்காயம் போட்டீங்க? 3 வெங்காயம் 2 தக்காளி. 3 வெங்காயம் 2 தக்காளி. தக்காளி அளவு எப்பவுமே வெங்காயத்தோட கம்மியா இருக்கணும். தக்காளி அதிகமா போட்டா தக்காளி அதிகமா போட்டா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடுமோ. அதனால நீங்க வந்து தக்காளி கம்மியா தான் போடணும். எடுக்கிறதுக்கு டமான் கொட்டியாச்சு. பிரியாணி மசாலா ஆச்சில இருந்து தான் வாங்குவீங்களா? எஸ். பிரியாணி மசாலா ஃபுல் பாக்கெட்டும் போட்டுடணுமா? கரம் மசாலா 1 டீஸ்பூன். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன். போடுறவங்க போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் பவுடர். ஸ்லோல வச்சு நல்லா எண்ணெயில குக் பண்ணணும். ஸ்லோல வச்சு நல்லா எண்ணெயில குக் பண்ணணும். அந்த மசாலாவோட ஆயில் ஊற்றிக்கலாம். வேணும்னா ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றுறோம். சிக்கன் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கணும். அந்த மசாலா கூட அந்த சிக்கன் இதாக நம்ம அப்படியே விடணும். அதுல இருந்து தண்ணி இறங்குவோம்ல. ஆமா, அது கொஞ்ச நேரம் அப்படியே விடணும். மசாலா சிக்கனோட ஒட்டிக்கிச்சு. அரிசி போட போறீங்களா? பிரியாணி போட போறீங்க. 3 கப் அரிசி போடணும். ரைட்டா? 3 டம்ளர். இப்போ அளக்கணும். தண்ணி அளந்து 6 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் அரிசி. நார்மல் அரிசிக்கு. நாங்க நார்மல் அரிசி தான் போட்டிருக்கோம். அங்க இருக்கு அதோ இருக்கு. தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. இப்ப நல்லா கிண்டி விடணும். கிண்டி 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 பண்டி 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 விட்டுட்டு குட்டி நாற்பத்தொன்னு எல்லாத்தையும் போடுவீங்களா? வதக்கத்துல போட மாட்டீங்களா? வதக்குள்ள போடுவாங்க. சிறுமி வாசனைக்காக லாஸ்டா போடுவாங்க. ஓகே. கிண்டிட்டு இது எப்படி வரப்போகுது தெரியல, பாப்போம். ஆமா ஆமா, கல்லுப்பா போட போறீங்க. சால்ட் உப்பு போடலையா? கல்லுப்பு கொஞ்சம் அளவா போட்டுப்பாங்க அவங்க. ஆனா என்ன அளவுன்னு கடைசி வரையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சமாவே போடுங்க. டேஸ்ட் உப்பு கறிக்கிற அளவுக்கு இருக்கும். உப்பு போடல. கரெக்டா இருக்கும். ஓகே. தம் போடுறோம். தம் போடணுமா? போறீங்களா? அப்படியே வேணும்னு நினைச்சேன். பிளாஸ்டிக் எப்படி பக்கத்துல வச்சிருக்கீங்க? எதுவுமே தம் போட்டாங்க. அது எடுக்கக்குள்ள பார்த்து எடுக்கணும்.